Hello my dear friends, welcome back to MS Lapiya channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேரட் கொழுக்கட்டை தாங்க செய்ய போறோம். குழந்தைங்க வந்து கேரட் சாப்பிடலனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து நம்ம செஞ்சு கொடுத்தனா அவங்க ரொம்பவே வந்து ஸ்கூல்ல இருந்து வர பசியில பாத்தீங்கன்னா கடகடன்னு சாப்பிடுவாங்க. டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கு வந்து கண்டிப்பா பச்சரிசி மாவுல செஞ்சா மட்டும் தான் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். துருகிய கேரட் எடுத்துக்கோங்க, பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க, வெங்காயம் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உளுந்து, தேவைக்கேற்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கடுகு வந்து பிடிக்காதவங்க டைரெக்டாகவே உளுந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்ல பொன்னிறமாக வறந்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, மீடியமான சைஸில் வந்து வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம துருகி வச்சுருக்க கேரட்டை போட்டு ஒரு 2-3 வாட்டி அழகாக கிளறி விடுங்க. இதுவும் வந்து ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஆவி காட்டி கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பச்சை மிளகாய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை போட்டு அப்படியே அழகாக அந்த சூட்லேயே வந்து வதக்கிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட். அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிசி மாவு இதிலே போட்டு அந்த சூட்லேயே வந்து லைட்டாக நம்ம வதக்கிக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப உப்பையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் போட்டு அந்த சூட்லேயே நல்லா அப்படியே நம்ம ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து தான் நீங்கள் வந்து பிசையணும். தண்ணியை ஊற்றி பிசையாதீங்க. ஏன்னா அரிசி மாவில் வந்து தண்ணி லைட்டாக தெளித்தாலே போதும், கட்டிப்பட்டுடும். ஸோ அதனால் நீங்கள் தெளித்து போடுங்க. ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தை வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்க போகிற அந்த தட்டில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் அழகாக தடவி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ நம்மளுடைய கேரட் கொழுக்கட்டையை அழகாக பிடிச்சிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம மாவை ஆவி காட்டி எல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லையா, அவங்களுக்கு லீவ் விடும்போது ரொம்ப போர் அடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க வந்து ரொம்பவே விரும்பிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டே சாப்பிட்ருவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கேரட் கொழுக்கட்டை பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக 20 நிமிஷம் ஆவி காட்டணும். 20 நிமிஷம் நல்லா ஆவி காட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு நம்மளோட கேரட் கொழுக்கட்டை. ஸோ அவ்வளோதான், நான் விரும்பி சாப்பிட்டேன், என் குழந்தையும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கேரட் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் பை பை MS Lapiya சேனல்லேருந்து சூர்யா. டாடா பாய்.